பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது சைரி 90 நண்பர்கள் அமைப்பின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியின் பின்னரான மருத்துவ ஆலோசனை தொடர்பான விடயங்களை இன்று பேசலாம். இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக இந்த வாழைப்பழம் சம்பந்தம், என்னென்னா சுவர்க்கத்து கனிகள் உண்டு வாழைப்பழம். அடுத்தது எல்லா காலங்கள்லையும் கிடைக்கும், எல்லாரும் சாப்பிடக்கூடியது, மலிவானது. என்ன வாழைப்பழம் இல்லைன்ற ஒரு காலம் இருக்காது, ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு வாங்க, அது பேஸ் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்க தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்கிற மகத்துவத்தை விளங்கினோம்னா, இதில் ஆரோக்கியத்தை விளங்கினா நம்ம டெய்லி வாழைப்பழத்தை நம்ம உணவுல சேர்த்துட்டாலே போதும், அந்த பழங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த அடிப்படையில் வாழைப்பழத்தில் நம்மளுக்கு தெரியும், கோழிக்கூட்டு பழம் இருக்கு, எதிர பழம் இருக்கு. பொதுவாக அனைத்து வாழைப்பழங்கள்லையும் அதிகமாக இருக்கிற 2 கனிப்புகள் இருக்கு முக்கியமாக. அதில் ஒன்று பொட்டாசியம், அடுத்தது மெக்னீசியம். இந்த 2ஐயும் சொல்றாங்க இருதய தசைகளுக்குரிய முக்கியமான 2 கனிப்புகள். அதாவது நம்மளுக்கு தெரியும், நம்ம இருதய தசை ஒரு நிமிடத்துக்கு 72 தரம் துடிக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 72 தரம் துடிக்குது. அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு 24 மணித்தியாலத்துக்கு எப்படி துடிக்கும் சரி. அப்போ நம்ம உடல் கலங்கள்ல இந்த இருதய தசை தான் அதிக நேரம் இயங்கி கொண்டிருக்கிறது, தொடர்ச்சி இயங்கி கொண்டிருக்கும். மற்ற நாம எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, நம்ம கை கால் தசைகள் மற்ற உடல்ல இருக்கிற தசைகள்லாம் இயங்கும். இருதய தசை நீங்க இயங்காம இருந்தாலும் சரி, இயங்கினாலும் சரி, அது இயங்கி கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு கூட நம்ம அதை பத்தி நம்ம யோசிக்கிற குறைய என்ன, அது நம்ம இருதய தசைகள் ஒழுங்கா இயங்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறதில்ல, அது தானே ஐயங்கள் விட்டுருக்க. அதுக்கு அந்த தசை கலங்கள்ற செயற்பாடு, நரம்பு கணத்தாக்கம், அதில் செயற்பாடுகளுக்கு முக்கியமானது பொட்டாசியமும் மெக்னீசியம். அதாவது அது சொல்றாங்க ஹார்ட் ஹெல்தி இதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லி சொல்றாங்க. அது கனிப்புகள், மைக்ரோ மினரல்ஸ். அப்போ அது ஆக கூட இருக்கு, பொட்டாசியம் கூட. அதெல்லாம் கிட்னி பேஷண்ட்களுக்கு சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிடப்படாது. கிட்னி ஃபெயிலியர் ஆனால் உடம்புல பொட்டாசியம் கூட தொடங்கும். சரி, பொட்டாசியம் வெளியாகிற குறைஞ்சி பொட்டாசியம் கூடுற, அவங்களுக்கு சோடியம் குறையிற பொட்டாசியம் கூடுற கிட்னி பேஷண்ட். அதால வாழைப்பழத்தை கிட்னி பழுதானாக்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி வாழைப்பழம் சாப்பிட்டா கிட்னி பழுதா போய் நினைச்சிடப்படா, இப்படி நம்ம அகலுக்கிட்ட இந்த பிள்ளையான இதுகள் இருக்கு. அப்ப நம்ம இப்பயிலேயே வாழைப்பழம் சாப்பிட்றத குறைப்போம், நம்ம கிட்னியை பாதுகாக்கிறேன்னு சொல்லி. அப்படி இல்லை, அதாவது கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு வாழைப்பழம் முக்கியம். அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அடுத்தது வாழைப்பழத்துல பொட்டாசியமும் மெக்னீசியம் கூட இருக்கிறதால நம்ம ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. அது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ப்ரெஷர் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், சோடியம் தான் ப்ரெஷர். நம்ம உடம்புல இருக்கிற கட்டாயன்கள்ல சோடியத்துல அளவு கூட கூட ப்ரெஷர் கூடும். அதாவது நம்ம உப்பை ப்ரெஷர்காராக உப்பு சாப்பிடானா இல்லை உப்பை குறைச்சி பாருங்கன்னு சொல்றேன்னா, சோடியம் குளோரைடு உப்பு. அப்ப நம்ம கூட உப்பு எடுக்க பிளட்ல சோடியம் கூடும், கொஞ்சம் ப்ரெஷர் கூடும். அப்ப அதனால இந்த பொட்டாசியத்தை நாம கூட எடுத்தோம்னா சோடியம் எல்லாம் யூரினோட அனுப்பு நம்ம பாடியில நேரயன்கள் ஒரு சமநிலை இருக்கணும், எதிராயன்களும் சமநிலையில பாடி மெயின்டைன் பண்ணணும். அப்ப ஏதாவது ஒரு நேராயனை நீங்க கூட எடுத்தா, ஏதாவது ஒரு நேராயனை யூரினோட கிட்னி என்ன செய்யணும், அவுட் பண்ணும். அவுட் பண்ணி பாடியில பேலன்ஸ் பண்ணும். அப்ப அதுல சோடியத்தை கூட யூரின் விட தொடங்கும். சரியா? இப்ப நம்ம நேராயன்கள் எடுக்கிற குறைய இருந்தா சோடியத்தை வச்சுக்கொள்ள தொடங்கும் உடம்பு. அப்ப ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றால ப்ரெஷர்காராக்களுக்கு கூட அந்த பொட்டாசியம், மெக்னீசியம், கல்சியம் அதுகளை கூட எடுத்தா சோடியத்தை நம்ம யூரினோட அவுட் பண்ணலாம். அவுட் பண்றதால நம்மளோட ப்ரெஷரை குறைக்கும். அப்ப அதால அது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இந்த வாழைப்பழத்துல இது 2ம் கூட இருக்கிறதால, மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்கிறதால அந்த அதை குறைக்கும். அடுத்தது நரம்பு ஃபங்க்ஷன்கள், நர்வ் ஃபங்க்ஷன்களுக்கு, நரம்பு கணத்தாக்கம் சொல்லுவோம், மெசேஜ் உணர்வுகள் பாஸ் பண்றது, அதுக்கும் மெக்னீசியம் கட்டாயம் தேவை. அதில் பொட்டாசியம் வருது, மெக்னீசியம் மெயின் பங்கு வகிக்குது. அப்போ நம்மளோட சுகர்காராக்களுக்கு எல்லாம் கால் பாதங்கள்ல திமிரு, உணர்வு குறை இருக்கிறது, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமா இது. அப்போ சுகர் பேஷண்ட்களுக்கு 3 வாழைப்பழம் சாப்பிடலாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகு, அல்ல ஒரு சாப்பாட்டுக்கு முதல்ல. அதாவது 3 நேரம். இப்போ மொத்தமா 3 பழத்தை சாப்பிட்டோம்னா, ஒன்றை சாப்பிட்டா சடனா உங்களோட குளுக்கோஸ் கொஞ்சம் கூடும். இப்போ நார்மலா ஒரு வாழைப்பழத்துல கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றது குறைய, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வாழைப்பழம், சின்ன பழங்கள். சரிண்ணா? அப்போ அதில் சடனா பிளட் குளுக்கோஸ் கூட மாட்டான். சரிண்ணா? கொஞ்சம் கூடும். இப்போ நீங்கள் 3 ஒன்றை சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் கொஞ்சம் கூடும். அதால் சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்க, பொதுவாக சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண கதளிப்பழம் பொதுவாக புளி கலந்தது, அது ஃபைபர் கூட,
சரியான. அடுத்தது சின்ன சின்ன பழம். அப்போ அந்த நம்ம ஒண்டுசுங்கலாம், இப்போ காலை சாப்பாடு கொண்டு, பகல் சாப்பாடு கொண்டு, இரவு சாப்பாடு 3 வாழைப்பழம் சுகர் பேஷண்ட் வந்து கதளிப்பழம் சாப்பிடலாம். அப்போ அப்படி சாப்பிடக்குள்ள அது கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அதில் வந்து நான் சொல்ல வந்தது ஃபைபர் கூட, வாழைப்பழத்தில் வந்து ஃபைபர் கூட, அதால் வந்து உங்களோட கெதியாக பசியை உண்டாக்க மாட்டா, உங்களோட இறப்பையில் கொஞ்சம் கூட நேரம் இருந்து தான் சமிபாடு அடையும். விசேடமாக வந்து நம்ம இந்த எதிர பழங்கள் சாப்பிட்ற டைமில் அந்த தொழில உள்பக்க துண்டிரி தானே அதை வலிச்சு சாப்பிடுவோம். அது வந்து மலச்சிக்கலுக்கு மருந்து. சரிண்ணே கடும். நம்ம அதெல்லாம் வந்து வெக்கப்பட்டு சில ஆக்கள் சாப்பிடல. ஆனால் பழைய காலத்தில் நம்ம அதை வலிச்சு சாப்பிடுறோம். உள்பக்கத்தை ஒரு தனியாக ஒரு கிளியராக கலந்து வரும். அது கடும் ஃபைபர். அது அப்போ அந்த பழத்தில் வந்து ஃபைபர் இருக்கிறதால மற்ற நன்மையும் இருக்கு. நம்மளுக்கு மலச்சிக்கல் வாரது அது வந்து குறையும். அதே மாதிரி எங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சியும் கூட இருக்கு. அது பொதுவாக எல்லா பழங்களையும் விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி உங்களுக்கு தெரியும், அந்த கனிவுப்புகளில் அகத்துறிஞ்சலுக்கு விட்டமின் சி வேணும். நம்ம இரும்பு சத்துள்ள ஒரு உணவை சாப்பிட்றோம் சொன்னால் எப்படியும் நாம் எடுக்கிற உணவுகளில் வந்து மீன் சாப்பிடுவோம், இறைச்சி சாப்பிடுவோம், இலக்கறி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்குள்ள எல்லாத்துலேயும் அயன் கூட இருக்கு. அயன் வந்து அகத்துறிஞ்சலுக்கு வந்து விட்டமின் சி வேணும். அயனை உறிஞ்சப்படுறா நம்மளோட இறப்பையில் விட்டமின் சி வேணும். அப்போ அது வந்து வாழைப்பழத்தில் விட்டமின் சியும் கூட இருக்கு. விட்டமின் சி இன்னொரு நன்மை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லி சொல்கிறேன். அதாவது நம்மளோட உடற்கலங்கள் வந்து வயசாகி சரியானே நம்மளோட ஏஜோட வந்து பாடியில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கூடும். அதாவது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதுகளில் வந்து நம்மளோட உடற்கலங்கள் வந்து சிதைவடைகிற தன்மை, ஒட்சியேற்றப்படுற தன்மை கூட. அதை வந்து குறைக்குது விட்டமின் சி. வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் சி அதை குறைக்குது. அப்போ நம்ம பொதுவாக சொல்லுவாங்க பழங்கள் மரக்கறி சாப்பிட்டா வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு போனாலும் அவங்க இளமை மாறிப்பாங்க. அப்போ அது காரணம் அந்த வெஜிடபிள்ஸ்களில் ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. அப்போ அது வந்து ஏஜ் ஆக விடாது. இந்த கலங்கள் வயசாக விடாமல் கொஞ்சம் டிலே பண்ணும். அப்போ அதுவும் ஒரு நன்மை இருக்குது வாழைப்பழத்தில். அப்போ நாங்கள் பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல கொடுக்க தொடங்குவாங்க. வாழைப்பழத்தான் பெருசாக நைச்சு கொடுக்க பழக்குவாங்க. அதை அப்படியே பழக்கத்தில் எடுக்கணும். நாம் அன்றாடம் வீட்டில் வாழைப்பழம் இருக்கணும். நம்மளை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் கட்டுப்பாடு ஆகக்கூடிய ஒரு பழம் தான். அப்போ வாழைப்பழம் சாப்பிட்றது கூடும். நான் பழைய முந்தைய ஒரு ப்ரோக்ராம்லையும் சொல்லிக்கிறேன், பழங்களை வந்து முதல்ல சாப்பிட்றது நம்மளோட நொதியங்கள் சுரப்பை கூட்டும். சாப்பாட்டுக்கு முதல்ல நாம் பழமையாக சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு பிறகு அது ஒரு பிள்ளையான ப்ராக்டிஸ். நாம் பழம் இருந்தால் முதல்ல பழத்தை சாப்பிட்டு போட்டு நாங்கள் உணவை சாப்பிட தொடங்கலாம். அப்போ 2 நன்மை, சமிபாட்டு நொதியங்களையும் சுரக்க வைக்கும். சரியான. அப்போ சமிபாடும் லேசி, மற்றது உணவு ஒரு அளவையும் குறைக்கும். இப்போ பழத்தை ஃபெஸ்ட்டுக்கு சாப்பிட்டா நான் எடுத்து அது கொஞ்சம் பிடிக்கும் தானே. அப்போ நாம் கார்போஹைட்ரேட் உணவு ரைஸ் சாப்பிட்றது கொஞ்சம் குறைக்கலாம். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் வாழைப்பழத்தில் மகிமையை பற்றி பார்த்தோம். வேறு எதுவும் நாங்கள் டவுட்டுகள் கேட்கனாலும் கேட்கலாம். ஏன்னா அந்த மலச்சிக்கல் பெரிய ஒரு ப்ராப்ளமா, மலச்சிக்கல் கூட பேருக்கு. புளிவாழைப்பழம் தான் நாக நல்ல. மற்ற பழங்கள் வந்து இருந்தாப்புல சாப்பிடலாம். ஆனால் அந்த அதில் கலோரி கூட. இப்போ கோழிக்குட்டு பழம் எதிர பழத்துல எல்லாம் வந்து கலோரி கூட. நீ சுகர் இல்லாத ஆக்கள் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்த முக்கியமாக இன்னொன்று அதில் சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செய்கிற ஆக்கள், எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்தந்த ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்லை. நல்ல வாழைப்பழத்தை கொடுத்தாச்சு. ப்ரோக்ராமுக்கு முதல்ல எல்லாம் வந்து வாழைப்பழம் நம்ம கொலையை கொண்டு வெஜ் பஸ்ஸில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். எங்கள்ட நான் சாகிர் ஞாபகம் வருது. சாகிர் வாழை கொலையோட மாதிரி நம்ம ப்ராக்டிஸுக்கு வரக்குள்ள அது இனி நாம எல்லாத்தையும் பார்த்து 100% வாழை இல்லாது. ஏனெண்டா அது அதுல கொஞ்சம் எல்லாருடையும் கமெண்ட்ஸ் வர நம்மள கீரை கறி பிரச்சனையிலையும் அது வந்துச்சு. என்னண்டா இப்போ சனத்தொகையோட அதிகரிப்புக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தியை செய்யாட்டி ஆக்களுக்குரிய உணவு தட்டுப்பாட்டை நாம ஈடு செய்யலாம். அப்படி வரக்குள்ள உற்பத்தியை கூட்டண்டா சில பொறிமுறைகளை கையாண்டுதான் அந்த உற்பத்தியை கூட்டுவாங்க. அது நாம எல்லாத்தையும் 100% நாங்க பார்த்து போயிடலாம். சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வரும். நாம 7 மணி அளவுக்கு நாட்டு நம்ம வீட்டை வாழை மரம் நாட்டி எடுக்கலாம் இருக்கிறது. எடுக்க இயலாம போற டைம்ல நாங்க இதுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடுறது நல்லா. விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.